வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஜெயராஜ் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆவடி குமார் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சி தான் சிறப்பாக இருக்கும்னு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேட்டி கொடுத்ததாக ஒரு செய்தி. அவர் உள்ள பேசும்போது உள்ள ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறது வேற மாதிரி இருக்கு, மீனிங் மாறுது. தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சி ஏற்பட வேண்டும், திறமை மிக்க முதலமைச்சர் ஆளுவது தான் தமிழகத்திற்கு நல்லது. தற்போது இருக்கிற அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சி தான் சிறப்பாக இருக்கும்னு நான் ஆணித்தனமாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதிமுகவில் ஜெயலலிதாவை தவிர வேறு யார் முதலமைச்சராக இருந்தாலும் அது சிறப்பான ஆட்சியாக இருக்காது அப்படிங்கிற பொருளில் தான் அவர் சொல்றாரு. ஆனால் தலைப்பு தமிழகத்தில் ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சி தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இருக்கிறதுனால அது ஒரு மிஸ்லீடிங்காக இருக்குது. நீங்கள் அந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இன்றைக்கு பத்திரிகையும் ஊடகங்களும் தங்களுடைய விருப்பம் போல செய்தியை வெளியிட்டு கொண்டிருக்கின்றன என்பது தான் இது இன்றைக்கு யூகங்களின் அடிப்படையில் அல்லது ஊடகங்களை நடத்துகின்றவர்கள் அல்லது ஊடகங்களில் பணியாற்றுகிற விருப்பத்தின் அடிப்படையில் செய்திகள் திரிக்கப்படுகின்றன. இதை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆதரவான கருத்தோ இல்லை எதிர்ப்பான கருத்தோ பார்க்கல. அவர் ஒரு மத்திய அமைச்சர், தமிழ்நாட்டை சார்ந்தவர். தமிழ்நாட்டு மாநிலத்தில் எந்த அரசாங்கம் சிறப்பாக இருந்தது, இப்போ இனி இருக்குன்ற சூழ்நிலை இன்றைக்கு யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு அவர் பேசியிருக்கிறாருன்னு தான் பார்க்க முடியும். கடந்த சில மாதங்களாக ஜெயலலிதாவோட ஊழலை பற்றி பேசி வந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தற்போது ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பது ஏன் அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இளங்கோவன் கேட்கிறாரு. இல்லை, இது இளங்கோவனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் காலி மைதானத்தில் விளையாடிட்டு இருந்தார். தன்னந்தனியாக அவரே ஒரு பாலை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருந்தார். இப்போது காங்கிரஸில் இந்த இது காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடகத்தில் இந்த வழக்கு நடந்ததுனால அவங்களுடைய ஆட்சி தான் இதில் இப்போ அப்பீல் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறதோ முடிவெடுக்கிறதோ அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. அதனால் அவங்க கையில் இந்த இன்றைக்கி அவர் வெற்று மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்தவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இதை வச்சுக்கிட்டு மற்ற திமுக மற்ற கட்சிகள் இந்த நோக்கத்தோடு இருக்கவங்கெல்லாம் என் கூட வந்தீங்கன்னா இதை நாங்கள் கையாள முடியும், ஆக நாங்கள் நினச்சாதான் அப்பீல் பண்ண முடியுன்றது தான் அவருடைய இந்த பேட்டிகளுடைய பொருள். ஆக இன்றைக்கு அரசியல் நடத்த முடியும் இதை வைத்துக்கொண்டு என்பதை இன்றைக்கு காங்கிரஸ் தலைமை நினைத்தால் இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்வதோ அல்லது அதை செய்யாமல் விடுவதோ அவர் கையில் இருப்பதாக அவர் கருதி கொண்டு அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நேரடியான பொருளை சொல்றீங்களா? அதுல உண்மை இல்லையா? அவங்க தலைமை நினைச்சா எங்களுக்கு அந்த சந்தேகம் இல்லை. ஆனா அவங்க அதை செய்யறாங்கன்ற ஒரு தோற்றம் இருக்கு. அதனால நாங்க இன்னும் ஒரு அரசியல் காரணங்களுக்காக இந்த வழக்கை இன்னும் காங்கிரஸ் கட்சி தலைமை கையாளன்ற என்றதை நாங்கள் நம்பலை. ஆனால் இன்றைக்கு இந்த போக்கு அதுதான் நீங்கள் கூட பத்திரிகையில் பார்த்தா ஸ்டாலின் போய் சோனியா காந்தியை பார்க்க போகிறாரு, இதை வழக்கை மேல்முறையீடு செய்யுங்க. ஆக இது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியாக அரசியலுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நேர்மையான வழியில் எதிர்க்க முடியாதவர்கள் இன்றைக்கு அரசியல் காரணங்கள் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ ஈவி.கே. இளங்கோவனுக்கோ உண்மையிலேயே நீதி தொடர்பான அக்கறை எதுவும் கிடையாது. நீதி தொடர்பான அக்கறையோ நீதியின் மீது அல்லது நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கையோ இல்லை. முழுக்க முழுக்க இந்த வழக்கில் ஏற்பட்ட அதிர்ச்சியிலிருந்து மனம் பேதலித்து தங்களுடைய எதிர்காலம் இனி வீணாகிவிடுமே என்ற அச்சத்தின் காரணமாக தங்களுக்கு எது பாதுகாப்பு தரும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாத முடியாத மனநிலையில் இருப்பதால் எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நீதிக்கு புறம்பாக நீதிமன்றங்களுக்கு அவமானம் ஏற்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு அவருடைய போக்கு அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு கர்நாடகத்தில் இருப்பதால், அங்கே காங்கிரஸ் ஆட்சி இருப்பதால் தங்களால் இந்த வழக்கை இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக பயன்படுத்த முடியும் என்று நம்புகிறார்கள். நீங்க பொன் ராதாகிருஷ்ணனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுகவுக்கு எதிராக அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சி அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வேற டோன்ல பேசுது அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல அதுல குறிப்பிடத்தக்க செய்தி எதுவும் இல்லைன்னு பாக்குறீங்களா? இது அவருடைய சொந்த கருத்தாகத்தான் நான் பார்க்குறேன். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற வார்த்தை அரசியல் விமர்சனங்களுக்கோ தனிநபர்களின் விமர்சனங்களுக்கோ நான் போக விரும்பவில்லை. என்னை பொறுத்தவரை தமிழகத்தின் இன்றைய நிலைக்கு எது தேவையோ அதை பற்றி தான் செய்யும். அதாவது ஓ பன்னீர்செல்வம் ஆட்சியும் ஜெயலலிதா வந்தால் இந்த நிர்வாக குளறுபடிகள் இன்றைக்கு சீர் செய்யப்பட்டு இன்றைக்கு முடங்கி போயிருக்கிற தமிழக அரசு நிர்வாகம்
ஒருவேளை மாற்றம் பெறலாம் அல்லது ஏற்றம் பெறலாம் என்று அவர் நினைக்கிறார். அவருடைய சொந்த கருத்து. ஒரு மத்திய அமைச்சராக இருந்து அவர் சொல்லுகிற கருத்தாகத்தான் அதை பார்க்கிறது. பாரதிய ஜனதாவினுடைய கருத்தாக நாம் இதை கருத முடியாது. இதில் இன்னும் கூட குறிப்பாக நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி காங்கிரஸ் கட்சி தலைமை எப்படி ஒரு முடிவு எடுக்கிறதோ அப்படி ஒரு முடிவை பாரதிய ஜனதா மேலிடம் எடுக்கின்ற பொழுதுதான் இங்கு இருக்கிறவர்களுடைய நிலைப்பாடு மாறுகின்றது. அப்படி அங்கே ஒரு மாற்றம் ஏற்படாத பொழுது இவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, அரசியல் மாற்றங்களை கருத்திலே கொண்டு அரசு நிர்வாகத்தை விமர்சிக்கின்ற போக்கு இதன் மூலம் மாறுகிறது என்று தான் நான் கருதுகிறேன். சொத்து குவிப்பு வழக்கில் அரசியல் கட்சிகளுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக தீர்ப்பு வந்திருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்த விதத்துக்கு மாறாக தீர்ப்பு வந்திருக்குது. அடுத்த ஆண்டு தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறதுனால புதிய சூழலை கருத்தில் கொண்டு தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக பாஜகவின் செயல்பாடு புதிதாக திட்டமிடப்படும் டாக்டர் தமிழிசை சொல்றாங்க. புதிதாக திட்டமிடப்படும்ங்கிறதுல வேற என்ன செய்தியை நீங்க இல்ல, புதிதாக திட்டமிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. ஒண்ணு அவங்க தலைமையில ஒரு அணி அப்படிங்கறதுல இருந்து அவங்க மாறுறாங்கிறது தான் புதிதாக இருக்கணும். புதிதாக அதுக்கான வாய்ப்பு இன்றைக்கு அதிகமா இருக்கு. ஒண்ணு அவங்க கூட சேரணும் அல்லது உங்க கூட சேரணும். அந்த ரெண்டை தவிர புதிய திட்டமிடலுக்கு வழி இல்ல. இல்ல, அது இன்றைக்கு இந்த வழக்கை வைத்து மற்ற கட்சிகளினுடைய அரசியல் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது என்று மரியாதைக்குரிய அண்ணன் நாவடிக்குமார் சொன்னாங்க. ஆனா நான் அப்படி பார்க்கல. ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு என்பது ஒரு கட்சியினுடைய தலைவருடைய வழக்கு. அந்த வழக்கில் அவர் வெற்றி பெறலாம். இன்றைக்கு அவர் ஏற்கனவே அவங்க குற்றவாளி நிரூபிக்கப்பட்டது. இன்றைக்கு குற்றவாளி இல்லைன்னு சொல்லி விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. நாளைக்கு இந்த வழக்கில் மாற்றங்கள் ஏற்படலாம். இவர் விடுதலை செய்யப்பட்டது ஒருவேளை உறுதி செய்யப்படலாம். இல்லை என்றால் விடுதலை செய்யப்பட்டது தவறு என்று கூட நாளைக்கு தீர்ப்பு வரலாம். இதே நிகழ்ச்சியில பலமுறை அண்ணன் நாவடிக்குமார் நான் பேசுகின்ற பொழுது சொல்லியிருக்கிறார், இது நிரந்தரமான தீர்ப்பு அல்ல என்று. நான் அதை தான் நான் இப்பொழுதும் சொல்கிறேன், இது ஒன்றும் நிரந்தரமான தீர்ப்பு அல்ல. ஒரு 10-15 வசனங்களை நம்ம ஒரு டெம்ப்ளேட்டா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். திமுகவும் அண்ணா திமுகவும் எந்த சூழல்ல யார் யார் பயன்படுத்துறதுங்கிறத அந்தந்த சூழலுக்கு தகுந்தாப்புல மாத்தி கொடுத்து. உண்மைதானே, இது அரசியல் மாற்றங்களை நீங்க இதை புகுத்த கூடாது. எப்படி பார்த்தா நீதிமன்ற நடவடிக்கை இது காங்கிரஸ் பதிவு செய்து நேற்றைக்கு கூட ஆச்சாரியா அவர்களுடைய அந்த இதுல பாத்தீங்கன்னா அறிவுறுத்தல்ல தெளிவாக எஸ்எல்பிக்கு இது ஃபிட்டான கேஸ்னா சொல்றாரு. ஒரு அப்பீலுக்கு போகக்கூடிய அளவிற்கான குளறுபடிகள் இந்த தீர்ப்பில் இருக்கிறது. இன்றைக்கு இப்படி ஒரு எதிர்ப்பை இதுக்கு முன்னால் எந்தவித தீர்ப்பும் சந்திக்கவில்லை. இது ஒரு தீர்ப்பை எந்த கட்சி தலைவர்கள் என்று தாண்டி இன்றைக்கு சமூக வலைதளங்களிலும் இல்லை மற்றவர்களும் இன்றைக்கு ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை. இது சல்மான் கான் அன்றைக்கு கடந்த நிகழ்ச்சியிலே சொன்ன சல்மான் கான் வழக்கை உதாரணம் காட்டிய பொழுது நீங்கள் கேட்டீர்கள். அதே போல் இன்றைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எங்களுடைய கருத்து வழக்கின் தீர்ப்பிற்குள்ளே செல்லாமல் வழக்கில் சில குளறுபடிகள் இருக்கிறது. அந்த குளறுபடிகளை இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் அல்லது இந்த கர்நாடக அரசு அதை அப்பீல் செய்ய போய் இது ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கையாக தான் நான் பார்க்கணும். இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன், குன்கா நீதிமன்றத்தில் தரப்பட்ட தீர்ப்பு இறுதி தீர்ப்பு அல்ல, உறுதியான தீர்ப்பும் இல்லை. இது மேல்முறையீட்டுக்கும் மறுபரிசீலனைக்கு உட்பட்டதுன்னு சொன்னேன். அந்த நிலையிலிருந்து நான் இன்னைக்கும் மாறல. அதே நேரம் அவர் குமாரசாமி அதுதான் சொல்ல வரேன். அதே வரிகள் தான். அதாவது அதேதான் கர்நாடக உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இறுதி தீர்ப்பு இல்லை, உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆய்வுக்கு பரிசீலனைக்கு அனுப்பப்படக்கூடிய எந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எல்லாமே உச்ச நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ஆனால் நான் சொல்றது, ஒரு வழக்கு அதற்குரிய மேல்முறையீட்டு மன்றத்தில் அனுமதிக்கப்படுகின்ற வரை அதுதான் இறுதி தீர்ப்பு. அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா, அந்த வழக்கை பரிசீலனைக்கு அவங்க உட்படுத்திட்டாங்கன்னா அது பரிசீலனைக்குரிய தீர்ப்பு. ஆனால் இன்றைய நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தின் பார்வைக்கு போகவில்லை. மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன், மாறும் சொல்லல. அது வரைக்கும் இதுதான் இறுதி தீர்ப்பு. நான் எந்த நிலையில் அதை சொன்னேன்னா, உச்சநீதிமன்றத்தின் பரிசீலனைக்கு போய் கர்நாடக உயர்நீதிமன்றம் விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொன்னதுனால அது இறுதி தீர்ப்பு இல்லை, நீங்க அதை வலியுறுத்தாதீங்கன்னு சொல்ற அந்த நோக்கத்துல தான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு இந்த தீர்ப்புக்கு பிறகு மேல்முறையீடு செய்வோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய இன்னும் செய்யல. செய்து அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் அது பரிசீலனைக்கு உட்பட்டதுன்னு ஏத்துக்குவேன். அதாவது உறுதியாக யார் சொன்னாங்கிறது இல்லாம சோர்சஸ்னு சொல்லி தான் இந்த செய்தியும் இருக்கு. இன்னைக்கு பிஜேபி அதிமுக பக்கம் சாயிற மாதிரி தெரியறதுனால அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் தேமுதிக அப்செட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு நாளிதழில் ஒரு செய்தி இருக்குது.
அந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது திரு விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய மாற்றங்கள் அரசியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு ஒரு கூட்டணியில வந்து சேருவதோ அல்லது கூட்டணியை உருவாக்குவதோ அவர்கள் கட்சியினுடைய தனிப்பட்ட விருப்பம். நாளைக்கு வேண்டுமானால் அவர்கள் வந்து திமுகவோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாரதிய ஜனதா இன்றைக்கு உருவாக்குகின்றதா என்ற கேள்விதான் இன்றைக்கு நமக்கு எழுகிறது. பாஜகவோட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் திமுகவோட விஜயகாந்த் சேர முடியாத ஒரு சூழ்நிலை இல்ல இது வரைக்கும் இல்லை. அது வரைக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் இல்லை. இதுவரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் இல்லை. நாளைக்கு மாறலாம். அரசியல் எதுவோட மாறுவதுதானே அரசியல். இந்த நிமிடம் வரைக்கும் இல்லை. தேமுதிகவோட உண்டான கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கலாம். பிஜேபியோட உள்ள கூட்டணிக்கே சூழல் வரும், வாய்ப்பு இருக்கலாம். அது நம்ம அதை வந்து நாம் மறுக்குவதற்கு இப்போ ஒரு சூழ்நிலை இல்லை, மறுப்பதற்கும் இல்லை, அதை அனுமதிப்பதற்கு இல்லை. குறிப்பாக எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக அரசு வீழ்த்தப்பட வேண்டும். இன்றைக்கு மக்கள் விரோத அதிமுக அரசை தூக்கி எறிய வேண்டும் என்ற ஒரே அஜெண்டாவில் அனைத்து கட்சியும் சேர வேண்டும். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட எல்லா கட்சி தலைவர்களுக்கும் கலைஞர் கடிதம் எழுதினார். அதே போலதான் நாங்கள் இப்பொழுதும் எங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே கருத்து தான், ஒத்த கருத்து, அதிமுகவை வீழ்த்த வேண்டும், அவ்வளவுதான். நான் அதிமுகவை வீழ்த்துவதற்கு எல்லா கட்சியிலும் நீங்க திரண்டு வாருங்கள் என்ற ஒரு தலைவர் அழைப்பு விடுக்கிறார் என்றால் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய விருப்பம். தேமுதிக வந்து அப்செட் அப்படின்னு சொல்லி அதுல இருக்கக்கூடிய செய்தியில அதிமுக பக்கத்துல பிஜேபி சாயுதுங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்க சொல்றாங்க. இல்ல, அதாவது இது வந்து இப்போ என்னவோ விஜயகாந்த் திடீர்னு அப்செட் ஆகிட்டாருன்னு சொல்றதுனால இல்லை, அவர் எப்போ வந்து சரியான மனநிலையிலோ சரியான முடிவெடுக்கக்கூடிய நிலையிலே இருந்ததில்லைன்றது தான் கடந்த கால நிகழ்வுகள். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உறுதியாக சொல்கிறேன், பிஜேபி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேரும் சேராதுன்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இது வந்து யூகங்களின் அடிப்படையில் என்பதற்கும் எந்த விதமான ஆதாரம் இல்லை. இன்றைக்கு அதுக்கான சூழல் வரல, எங்களுக்கு தேவையும் இல்லை. நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோம். இன்றைக்கு நிலையில் நாங்கள் யாரையும் நம்பாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே நம்பி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறார். தேர்தல் காலத்தில் கூட நாங்கள் வந்து தெளிவுபடுத்தியிருக்கோம். அதனால எங்களுக்கு யாரையும் எதிர்பார்த்தோ அல்லது யாருடைய பலத்திலும் தேர்தலை சந்திக்க வேண்டிய என்ற அவசியமோ நிலையோ இல்லை. நாங்கள் வந்து எங்களுடைய பலத்தை நம்பி இருக்கிறோம். நாங்கள் அதை முழுமையான வெற்றி பெற முடியும் என்ற உறுதியோடு இருக்கிறோம். அதனால எங்களுக்கு வந்து யாரும் கூட்டணி சேர்றதுனால வெற்றி பெற முடியும், யாருடைய கூட்டணியும் தேவையில்லை அப்படிங்கிற எல்லா கணக்குகளும் எதிர்கட்சிகள் செதறி கிடக்கும் அப்படிங்கிற அனுமானத்தின் அடிப்படையில் நீங்க பேசுறீங்க. இல்லை, எதிர்கட்சிகள் செதறி இருக்கா செதறாம இருக்கா? ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் கூட 2 அணியா வந்து இன்னும் சொல்ல போனா வலிமையான கூட்டணியா போட்டு நிற்கிற வரைக்கும் அவங்க ஒரே கூட்டணியில் அவங்களால வர முடியாதுன்றீங்க. வர முடியாதுன்னு நான் சொல்லல, அவங்க வந்து வர முடியாதுன்னு சொல்லல, வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ஆனா வரமாட்டாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆட்சி மீது குறை சொல்றது தான் வந்து முதலமைச்சர் ஆகணுன்றது தான் ஒவ்வொருத்தருடைய கனவு. அதனால ஒரு 20 முதலமைச்சர் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க முடியுன்றது எனக்கு சாத்தியமாப்படாது. நம்முடைய அரசியல் சட்டமோ நம்முடைய ஜனநாயகமோ அதை அனுமதிக்காது. ஆக முதல்ல வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை தவிர இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பது அவர்கள் விரும்புவதற்கே காரணம் தான் முதலமைச்சராக வேண்டும் என்ற நோக்கம் தான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அதனால அவங்க சுயநலத்துக்காக சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தையை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சிறிய கட்சிகள் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கணும் அப்படின்னு ஒரு செயல் திட்டத்தை வகுத்து அந்த திட்டத்துக்கு ஆதரவு திரட்டும் விதத்தில் நேற்று முன்தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணனை திருமாவளவன் சந்திச்சார். அந்த முயற்சிக்கு அவ்வளோ தூரம் ஆதரவு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இன்று சிபிஎம் ஆதரவு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இன்று ஒரு நாளிதழில் செய்தி இருக்குது. சிபிஎம் நாட் கீன் ஆன் விசிகே ப்ரொபோசல் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கு சாத்தியம் இல்லை என்பது இந்த ஒரு முதல் முயற்சியிலேயே தெரியுது. அது அவருடைய எண்ணம், அவருடைய கட்சியினுடைய எண்ணமாக கூட இருக்கலாம். அதில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கா? சிறிய கட்சிகள் வந்து உங்களிடத்துல ஆட்சி அதிகாரத்தை பங்கு கேட்கறதுக்காக அதுக்கான சூழ்நிலை தமிழ்நாட்டில் கிடையாது சார். இப்போ நீங்கள் வேறு மாநிலங்களில் அதை நீங்கள் வைத்து இவர்கள் இங்கே ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். இங்கே பொறுத்த வரைக்கும் நம்முடைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒன்று அதிமுக அல்லது திமுக என்ற சூழ்நிலை தான் இந்த நிமிடம் வரைக்கும் இருக்கிறது. தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் தெளிவான முடிவெடுப்பதில் எப்பொழுதுமே அவர்கள் திறமைசாலி. 2006 ஒரு ஃபிராக்சர்டு மேண்டேட் தான் கொடுத்தாங்க. இல்ல, அது கூட்டணிக்கான தீர்ப்பு தான். அது 100 சீட்டுக்கு மேல வந்து கூட்டணிக்கான தீர்ப்புகள் நீங்க எப்படி சொல்லுவீங்க? இல்ல, அதாவது உங்களுக்கு வந்து அந்த ஒரு கட்சி உங்களுக்கு மட்டும் பெரும்பான்மை கிடைக்கல இல்ல. அதாவது அதுதான் நான் இப்ப என்ன சொல்ல வரேன். நீங்க எதிர்ப்போன மனநிலைகளை வந்து அன்றைய தேர்தல் நிலவரம், அந்த கள நிலவரம், அந்த தேர்தல் கூட்டணி நிலவரம் அப்படி நீங்க பார்க்கணும். அது எல்லாத்தையும் சேர்த்தா பார்க்கணும். அந்த ஃபேக்டரி ஒரு கட்சிக்கான தனி விஷயமாக நாம் அதை பார்க்க முடியாது.
அன்றைக்கு இருந்த சூழ்நிலை அது அப்படிதான். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து இன்றைக்கு இந்த ஆட்சிக்கான காங்கிரசுக்கு அந்த அமைச்சரை பங்கு கேட்கக்கூடிய வலிமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியும் இடதுசாரிகளும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க வந்து மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, அதனால இங்க கேட்கலன்னா பரவாயில்லன்னு அந்த மத்திய தலைமையும் மாநில தலைமையை கைவிட்டுடுச்சு. அதனால அந்த நேரத்துல வந்து கூட்டணி அரசுங்கிற வர வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்து தமிழகத்துக்கு வர வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்து அந்த இடம் மிஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். அதை நீங்க கிளவராக அதை பயன்படுத்தினீங்கிறது உங்களுடைய திறமைக்கான சான்று. அப்படி இல்லை சார், இங்கே அப்படி ஒரு சூழ்நிலையை வைத்து நீங்கள் வந்து தமிழக நிர்வாகத்தை நடத்த முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் கூட்டணியில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று எல்லோருக்கும் விருப்பம் இருக்கலாம், எங்களுக்கு கூட விருப்பம் இருக்கலாம் மேபி. ஆனால் அந்த விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியாது. எக்ஸிக்யூஷன் பண்ணுறப்ப சில ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். அதில் நீங்கள் மற்ற மாநிலங்களில் பார்க்கின்ற பொழுது இப்போ பாரதிய ஜனதா அரசை வந்து கர்நாடக மாநிலத்திலே பார்த்தோம் நம்ம. அது மாதிரி ஒரு கூட்டணி அரசில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னு. அதே போல் மற்ற மாநிலங்களிலேயும் நாம் பார்த்தோம். குறிப்பாக தமிழக நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான முடிவையும் நேர்மையான ஒரு முடிவையும், இன்னும் கேட்டால் தைரியமான முடிவையும் கூட்டணி அரசை வைத்துக்கொண்டு எடுக்க முடியாது. ஏன்னா அவரவர்களுக்கு ஒரு சொந்த அஜெண்டா இருக்கிறது. அவர்கள் கட்சிக்கும் என்று ஒரு சொந்தமாக ஒரு சில கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். இதே கருத்தை காங்கிரஸ் கட்சியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ மத்திய அரசின் கூட்டணி பற்றி பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகமோ அதிமுகவோ என்ன சொல்லும் அப்படின்னு நினைச்சு பாக்குறேன். இல்ல அது மாநில சுயாட்சி இப்ப பாருங்க, நீங்க இல்ல நீங்க மாநிலத்துக்குள்ள நீங்க சொல்லக்கூடிய அதே வாதங்களை நீங்க மத்திக்கு அப்ளை பண்ணுவீங்களா அப்படின்னு நினைச்சு பாக்குறேன். வேற ஒண்ணு இல்ல. மத்தியில் இருக்கிற சூழ்நிலையும் நீங்கள் மாநிலத்தில் இருக்கிற சூழ்நிலை எப்படி ஒப்பிப்ப ஒரு நிமிஷம் இது மட்டும் பதிவு. அதாவது அந்த இப்பொழுது விளம்பரங்களில் வந்து முதலமைச்சர் படம் போடக்கூடாது என்று சொல்வதை கூட இன்றைக்கு நாம் எப்படி பார்க்க, மாநில முதலமைச்சருடைய உரிமையை பறிப்பதை போல தானே இருக்கிறது. அதற்கான சரியான நடவடிக்கை மத்திய அரசு அங்கே எடுக்கவில்லை. இப்பொழுது கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு வந்து தமிழகத்திற்கு வந்து நலத்திட்டங்களை குறைத்திருக்கிறார்கள், மானியங்களை குறைத்திருக்கிறார்கள். அது குறித்த சூழ்நிலைகள் இன்றைக்கு பேசப்படுகின்ற பொழுதுதான் மாநில சுயாட்சியினுடைய தேவை அதிகரிக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை வந்து அதுல வந்து எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தோணல. அவங்களுடைய நிலைப்பாட்டில் அவங்களுடைய ஒரு கோரிக்கையில தவறு இல்லை அப்படின்னு சொன்னா அதை அது நம்ம கூட வரும்போது அதை நம்ம ஏற்று நடைமுறைப்படுத்தணும். அதிமுக இந்த கோரிக்கையில தவறு இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதிமுக கூட்டணியில அவங்களை சேர்த்து ஆட்சியிலையும் பங்கு கொடுப்பீங்களா? அடுத்த தேர்தலில் ஆட்சிக்கு வந்தா அதுதான் சொல்ல வரேன். அதாவது அவங்களுடைய சூழ்நிலைக்கு அவங்களுடைய பலத்துக்கு தக்கவாறு அவங்க செயல் திட்டம் அது. ஆனால் இன்றைக்கு மற்ற மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஜெயராஜ் பேசுறதுலேருந்து அவர் போன்றவர்கள் இன்றைக்கு கட்சிகளினுடைய சார்பில் சொல்கிறவங்க கருத்துலேருந்து ஒன்று தெளிவாக தெரியுது. என்னன்னா அடுத்தவங்களுடைய பலத்தை நாங்கள் பயன்படுத்தி ஆட்சிக்கு உட்காருவோம், ஆனால் அதை அந்த ஆட்சியில் அடுத்தவங்களுக்கு பங்கு தர மாட்டோம் என்றதான் அதனுடைய பொருள். கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைப்போம், ஆனால் முதலமைச்சர் பதவி மட்டும் இல்ல எந்த பதவி சேர்ந்து தேர்தல் நிற்போம். அதான் ஆட்சி அமைக்கும் போது கட்சிகளை சேர்க்க ஆட்சியில் உட்கார்ந்த உடனே அவங்களை கூட உட்கார வைக்க மாட்டேன்றதுதான் அதனுடைய பொருள். அந்த இடத்துக்கு போறதுக்கு அவங்கள வந்து பயன்படுத்தும். இல்ல அதுதான் சொல்ல வரேன். அதுதான் வந்து இதனுடைய இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த சம்பவங்களுடைய நீட்சி. கூட்டணின்றது நான் முடிச்சிடறேன். சந்தேகத்தை நிச்சயமா போக்குறேன். இல்ல அதுதான் இடது முன்னணியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பெரும்பான்மை கிடைத்ததுக்கு பிறகும் கூட இருக்கிற 3 கட்சிகளையும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்து அவங்க இடது முன்னணி ஆட்சியாக நடத்தினாங்க. ஆனா இதுவரைக்கும் அதிமுக ஜெயிக்கும் போதெல்லாம் கூட்டணியில தான் தேர்தலை சந்திக்குது. ஆனா அதிமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கிறதில்ல. 2006 தான் திமுக கிடைக்கல. மற்ற 2006 தவிர மீதி திமுகவுக்கு பொருந்தக்கூடிய அனைத்தும் அதிமுகவுக்கு பொருந்தும். உங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைச்சது உடனே நீங்க வந்து கூட்டணியில ஆட்சியில அவங்க யாரையும் சேர்த்துக்கல. இல்ல நாங்க வந்து தேர்தலுக்கு முன்னாலேயே நாங்க பெரும்பான்மை பெறுகின்ற வகையில் எங்களுக்கான இடங்களை வைத்துக் கொண்டுதான் மற்ற கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செஞ்சிட்டு இருக்கோம். இது வரைக்கும் திமுக கூட ஒரு காலத்துல 109 காங்கிரஸுக்கு சரிசமமா கொடுத்த இதுவெல்லாம் வந்து உண்டு. ஆனா அந்த மாதிரி எந்த நிகழ்வும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு எந்த சூழ்நிலை இது வரைக்கும் வந்ததில்லை. இன்றைய நிலையில் நாங்கள் எந்த கட்சியை நம்பி வந்து தேர்தலை சந்திக்கின்ற அவசியத்தில் இல்லாமல் இருக்கிறோம். அதனால எங்களுக்கு வந்து அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, கூட்டணி என்பது தேர்தலுக்கு முன்னாலே ஒரு ஒப்பந்தம் போட்டு எங்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் ஏதாவது செய்யாமல் இருந்தால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பொருள் இருக்கும். அல்லது
எங்களுக்கு எண்ணிக்கை அளவில் இங்க கூட சேர்ந்தவங்களே கேட்கலையே உங்களுக்கு நான் சொல்றேன் எங்களுக்கு எண்ணிக்கை அளவில் ஒரு இழப்பு இருந்து அதை வந்து இன்னொரு கட்சி விட்டு ஈடு செஞ்சு ஒரு அமைச்சரை அமைச்சிட்டு அதுல நாங்க அவங்களுக்கு வாய்ப்பு தரலன்னா நீங்க கேட்கறதெல்லாம் எங்களுக்கு பொருந்தும். ஆனா இதுவரைக்கும் எங்களுக்கு பொருந்தாது. ரெண்டாவது, கூட்டணி ஆட்சி என்பது வந்து இன்றைக்கு இருக்கின்ற இந்திய அரசியலில் சாத்தியமில்லை, சரியாக இருக்காது என்பதுதான். அதுக்கு உதாரணம் ஐக்கிய முற்போக்கு அரசாங்கம். அதுல இருந்து ஒவ்வொரு அமைச்சரும் அந்த பிரதமருக்கு கட்டுப்பட வேண்டிய அமைச்சரவை அதனுடைய அமைச்சர்கள் சில மாதங்களுக்கு, ஒரு வருடத்துக்கு முன்னால 12 மாதங்களுக்கு முன்னால இருந்த சூழலையும் பேசிய பேச்சையும் நான் நினைச்சு பாக்குறேன். 39 தொகுதிகளில் போட்டியிடுற ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரை பிரதமராக ஆக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வேலை செய்யுது. ஆனா கூட்டணி ஆட்சி இல்லாமல அது சாத்தியம் இல்லை. நான் முடிச்சிடுறேன். நீங்க அதாவது மத்திய அரசாங்கத்தில் கடந்த கால அனுபவங்களினுடைய ஒரு பிரதமருக்கு கட்டுப்பட மறுத்த அமைச்சர்கள் சொன்ன காரணம் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு வேற, அவங்களுடைய கட்சியினுடைய தலைமை வேற, அதனால எங்க தலைமையை தான் நாங்கள் கட்டுப்படுவோன்றது வெளிப்படையா சொன்னாங்க. நீங்க கேட்கிற இந்த கேள்வி வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாநிலங்களின் கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்பு கூட்டுறவு அந்த மாநிலங்களின் கூட்டாட்சியை உருவாக்கணுன்றதான் எங்கள் நோக்கம். ஆக நாங்கள் வந்து எங்களுடைய பலத்தை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு ஒத்த கருத்துடையவர்களை ஒன்று சேர்த்து ஒரு கூட்டணி அமைச்சரவை ஒரு பொது வேலை திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கும்ன்றதான் நாங்கள் சொன்னமே ஒழிய இன்னொரு அமைச்சரவையில் போய் இடம்பெறுவோன்றது நான் சொன்னதில்லை. நீதிமன்றங்கள் மூலமாக சட்ட ரீதியாக இருந்த அனைத்து தடைகளும் நீங்கிய சூழல்ல ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகலாம், இந்த வாரமே ஆகலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரிடமும் இருந்தது. ஆனா அது தள்ளி போகுது, பதவியேற்பு தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி நேற்றும் இன்றும் நாளிதழ்களில் பல நாளிதழ்களில் செய்தி வருது. அவங்க வந்து அவசரம் காட்டவில்லை, நிதானமாக திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு எல்லாம் அந்த செய்திகள் வருது. ஆவடிக்குமார் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, இதில் ஒன்றும் நடக்கலை. அதாவது இந்த எதிர்பார்ப்புக்கே காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உடனடியாக முதலமைச்சர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற மக்களுடைய விருப்பத்திலிருந்து அந்த எதிர்பார்ப்பு வருது. அது எதிர்பார்ப்பாக மாறி இருக்கு. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலிருந்து அவங்கள பார்ப்பதற்காக உற்சாகமான மனநிலையோட அவங்களுடைய இல்லம் நோக்கி வந்த தொண்டர்களையும் கூட அவங்க பார்க்கவில்லை அப்படிங்கிற செய்தியும், அது ஒரு 4 நாட்கள் ஆகியும் தொண்டர்களையும் மற்றவர்களையும் அவங்க பார்க்கவில்லை அப்படிங்கிறதுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வழக்கம் போல எதிர்கட்சிகளும் எழுப்பிட்டு தானே எழுப்புறாங்களே. அதனால பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அந்த கேள்வியில சந்தேகத்துல நியாயம் இருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை அவங்க தெளிவா வந்து இந்த பிரச்சனைகளின் ஆரம்பத்திலேயே சொன்னாங்க, விதியும் சதியும் சேர்ந்து இந்த நிலையை உருவாக்கி இருக்கிறது, இந்த சூழ்ச்சியை வென்றிருக்கிறது, இந்த விதியும் சதியும் இதற்கு காரணமாக நான் நினைக்கிறேன்ற பொருள் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக சதி வந்து இப்ப நீங்கிடுச்சு. அதுதான் நான் சொல்ல கொஞ்சம் சொல்ல விதி இன்னும் பாக்கி இருக்காது. இல்லை, அதுதான் சொல்ல வரேன். இப்போ வந்து நீங்க சொன்னது போல வந்து சதி வந்து நீங்கிடுச்சு. விதியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இறை நம்பிக்கை உள்ளவர்கள். அதனால அவங்க வந்து தனக்குன்னு ஒரு விரதத்தை உருவாக்கி கொண்டு அந்த விரதம் இருக்கு, அதாவது நீங்கிடுச்சுன்றதுனால உடனே அந்த விரதத்தை கைவிட்டு வந்து தனக்கு பாதிப்பு நீங்கிடுச்சுன்றதுனால கடவுளை வழிபடுறது, பாதிப்பு இருக்கு சொல்ல வழிபடுறது நீங்கிடுச்சுன்றதுனால. நம்ம பேசிட்டு இருக்கும் போதே வந்து தொலைக்காட்சியில அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் ஒரு புதிய செய்தி ஓடுது. 22ஆம் தேதி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அறிவித்ததாக. அதுதான் சொல்ல வரேன். ஆக அவங்க என்ன வகையான விரதம் மேற்கொண்டார்களோ அவங்களுடைய பிரார்த்தனை எதுவோ அது நிறைவேறுகின்ற வரை அதிலிருந்து அவங்க வந்து அதை முடிச்சுட்டு தான் அதை இந்த அடுத்த நிலைக்கு போகணும்னு அவங்க விரும்புகிறாங்க. அதை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு பதவிக்காக வந்து தான் பாதிப்பு நேரத்தில் தன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றாமல் போகக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க, அதை செஞ்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து இந்த அறிவிப்பு முதல்ல வர்றதுக்கு வந்தாலும் சரி இவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு பத்திரிகையில் இன்னைக்கு நாளிதழில் சொல்றாங்க, வளர்பிறைக்கு பிறகு அமாவாசைக்கு பிறகே வளர்பிறை வருவதால் அதிமுக பொதுச் செயலாளர் வளர்பிறையில தான் பதவி ஏற்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால பதவியேற்பு 23ஆம் தேதிக்கு தள்ளி போடப்பட்டுள்ளது
அப்படின்னு அவங்க போடுறாங்க. அதாவது ஏற்கனவே தள்ளி போடப்பட்டுள்ளதுன்னு ஒரு நாளிதழ் சொல்லுதுன்னா, ஏற்கனவே 17ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ பதவி ஏற்பேன்னு நீங்க அறிவிச்சிட்டு மாத்தினீங்கன்னா தள்ளி போடப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஊடகங்கள்ல இப்படி போட்டு இல்ல, அதுதான் கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு, கர்நாடகத்தில் ஏற்பட்ட அந்த வழக்கின் தீர்ப்பினுடைய தடையால் அவர்கள் அந்த பதவியிலிருந்து தொடர முடியாத நிலை வந்தது. அந்த தீர்ப்பு அந்த களங்கம் நீங்கி விட்டதால் அவர்கள் பதவி ஏற்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மக்களிடத்திலும் ஊடகங்களிடத்திலும் வந்ததில் தவறு இல்லை. ஆனால் அதே நேரம் இந்த வாய்ப்பு வந்த உடனே போய் பதவி ஏற்க வேண்டிய அவசியமோ அவசரமோ அல்லது மனநிலையோ அம்மா கிட்ட இல்லைன்றதுதான். இது அவங்க ஒரு குறிக்கோளோட ஒரு நோக்கத்தோட எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய கட்டுப்பாட்டை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய பொருள். ஜெயராஜ், நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க நிதானமாக இருக்கிறாங்க. அவசரம் இப்போ உடனடியாக முதலமைச்சராக பதவி ஏற்கணும்னு ஒன்றும் அவசரம் இல்லை. பொன் ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவங்க தலைமையில தான் ஆட்சி நடந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாலும் கூட உடனடியாக பதவி ஏற்கணுங்கிற அவசியமோ அவசரமோ இல்லை அப்படின்னு அவங்க இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு இருக்காரு, அவர் ராஜினாமா பண்ணணும், சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் இருக்கிறது. இப்போ புதிதாக இவர்கள் பொறுப்பேற்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. 22ஆம் தேதி இப்போ நாம் பார்த்தோம், தொலைக்காட்சியில் பார்த்ததை போல அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தை காலை 7 மணிக்கு கூட்டியிருக்காங்க. அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே அதெல்லாம் நடைபெறுகிற விஷயம். நீங்கள் ஏன் அதை கூட்டவில்லை என்று நாம் அதை நாங்கள் கேட்க முடியாது. நீங்கள் ஏன் எப்பொழுது பதவியேற்கிறீர்கள் என்றெல்லாம். இன்னும் கூட ஊடகங்களினுடைய யூகம்தான். நாளைக்கே பதவியேற்க போகிறார், விடுதலை தீர்ப்பு வந்த உடனே நாளைக்கே பதவியேற்க போகிறார். ஒரு முக்கியமான விஷயமாக தெரியுது. ஏன்னா இந்த எதிர்பார்ப்பு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அது மீண்டும் அவர் முதலமைச்சராகணும் அப்படின்னு மக்கள் விருப்பத்தையும் ஊடகங்களும் அப்படி விரும்புதோ என்னவோ தெரியல. அதனாலதான் ஊடகங்கள் அப்படி ஒரு செய்திக்குள்ள போறாங்க, ஏன் தாமதமாகுதுன்னு போறாங்கன்னு தோணுது. நீங்க அந்த விருப்பத்தின் காரணமாக அவங்க எதிர்பார்ப்பு வருதா அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, மக்களின் விருப்பம் என்றால் அதிமுக தொண்டர்களுடைய விருப்பம் என்பது ரெண்டுத்துக்கு வேறுபாடு இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விடுதலை அடைந்து அவர் பதவியேற்றிருக்கிறார் என்பதை தாண்டி இதிலே அவர் ஒரு நியாயமான நல்லெண்ண நடவடிக்கையாக, இன்னும் கேட்டால் இதை ஒரு தீர்மானமான ஒரு நடவடிக்கையாக, ஒரு மாற்று சக்தி, ஒரு உதாரணமாக அவர் செயல்பட வேண்டும் என்று விரும்பினால், அவர் ஒருவேளை விரும்பினால் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு பிறகு அவர் பதவியேற்றுக் கொள்ளலாம். அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இது நான் முதல் நாளே ஆவடிக்குமார் தீர்ப்பு அன்றைக்கு அடுத்த நாள் இதை பற்றி பேசும்போது கேட்டேன். அது வரைக்கும் ஒருவேளை காத்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். அதற்கு அவசியம் இல்ல. சட்ட ரீதியாக அவசியம் இல்லை. அதுல எந்த மாற்றம் இல்லை. அது எப்படி கேட்டீங்கன்னா அதுக்கான காரணம் உண்டு. தார்மீக ரீதியான பிரச்சனை அது. இல்ல, அதுக்கான காரணம் சொல்றேன். அதுவும் கூட அவசியம் இல்லை. அதுவும் கூட அவசியம் இல்லை. எனக்கு என்னன்னா அவசியம் இல்லை என்பது வேறு சார். ஊடகங்கள் எதற்காக இதை அவசரப்படுத்தணும், இப்ப அவசரப்படுத்துறாங்க, ஊடகங்கள் அவசரப்படுத்துறாங்கிற உணர்வு எனக்கும் இருக்கு. ஏன்னா இது ஜெயலலிதாவுக்கும் அதிமுகவுக்கும் இது முதல் முறை இல்லை. 2001 செப்டம்பர்ல அவங்க பதவி இழந்து, டிசம்பர்ல தீர்ப்பு பிப்ரவரியில பை எலெக்ஷன் முடிச்சிட்டு மார்ச் 2ஆம் தேதி தான் 2002 அவங்க பதவி ஏற்கிறாங்க. பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் கேஸ்லயும் மற்ற வழக்கிலையும் சென்னை உயர்நீதிமன்றம் சட்ட ரீதியான தடைகளை நீக்கிய உடனேயே டிசம்பர் மாதமே அவங்க பதவி ஏற்றிட்டு 6 மாசத்துக்குள்ள எம்எல்ஏ ஆகணுங்கிற முடிவுக்கு அவங்க போகல. ஏற்கனவே அவங்களுடைய கடந்த கால அனுபவத்துல ஒரு முன்னுதாரணம் இருக்கு. அப்படி பார்த்தா அதைத்தான் இப்பவும் ஃபாலோ பண்ணுவாங்களாங்கிற சூழ்நிலையை உருவாக்கியது ஊடகங்கள் தான். அதிமுக தரப்பிலிருந்து எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. இப்பொழுதுதான் முறையான அறிவிப்பு, அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. ஆனால் எம்எல்ஏக்கள் அவர்களுடைய ஆர்வத்தின் மிகுதியால் இங்க இதுல கூட வருகின்ற வாழ்த்தை, அதிலே வருகிற எங்களுடைய ஆர்வம், நாங்கள் இங்க சென்னையில் முகாமிட்டு இருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அது அவர்களுடைய ஆர்வத்தை நாம் குறை சொல்ல முடியாது. நாம் கேட்பது தார்மீக ரீதியான அடிப்படையிலே அவர் இது இப்பொழுது எப்படி இந்த 3 மாதங்கள் இங்கே எப்படி காத்திருந்தாரோ அதே போல இன்னொரு 3 மாதங்களிலே நீங்கள் அப்பீலை முடிப்பீர்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அப்பீலை இன்றைக்கு அட்மிட் ஆகல என்பதெல்லாம் வேறு. எப்படி 3 மாதத்திலே உங்களாலே ஒரு ஹைகோர்ட்டுடைய ட்ரையலை நீங்கள் நடத்துகின்றீர்களோ, ஹைகோர்ட்டுடைய உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, கோர்ட் நடந்துச்சு. இல்ல, கான்ஸ்டிடியூஷன் அதே மாதிரி நீங்க பிரேயர் போடுங்க. ஏன் பிரேயர் கேட்டீங்களா? 3 மாதத்தில் நாங்கள் அப்பீலை முடித்துக் கொள்கிறோம் சொல்லி பிரேயர் போடலாம். அதுக்கான வசதி இருக்கிறது சட்டத்திலே. அதை செய்வார்களா என்ற கேள்வி. இன்னொன்னு, இதில் நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், தீர்ப்பு முறையாக சரியாக வந்திருக்குமே ஆனால் ஒருவேளை நாம் இதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்பீல் போங்கள், போகாமல் போங்கள், இல்லை போனதற்கு பிறகு நீங்க பதவி ஏற்றுங்க என்ற கேள்வியே இல்லை. அந்த வழக்கின் தீர்ப்பிலேயே கால்குலேஷன்ல குளறுபடி இருக்கிறது, சட்ட ரீதியான குளறுபடி இருக்கிறது. அதே போல இன்றைக்கு வெளிவந்திருக்கிற தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தால் இன்றைக்கு 10% அடிப்படையிலே அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த 10% அடிப்படை என்பது கணக்கு விட்டு இல்ல 77% என்று வருகின்ற பொழுது தீர்ப்பினுடைய போக்கே மாறும்.
அந்த 2 கோடி ரூபாய் விடுபட்டு இருக்கிறது, 13 கோடி ரூபாய் டிஃபரன்ஸ் வருது. சோ வருகின்ற பொழுது அந்த தீர்ப்பினுடைய போக்கே மாறும். அந்த போக்கு மாறுகின்ற பொழுது அவர் விடுதலை செய்யப்படுவாரா என்ற கேள்வி ஏற்படுகிறது. இப்பொழுதும் ஜெயலலிதா அம்மையார் எந்தவித தவறுமே செய்யவில்லை என்று விடுதலை செய்யப்படவில்லை. 10% அதிகமாக சொத்து சேர்க்கவில்லை என்றால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். சட்ட ரீதியாக ஏற்கனவே உச்சநீதிமன்ற வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய அலவன்ஸை தான் அவங்க கொடுக்குறாங்க. இல்ல அதுதான் தவறு நான் சொல்ல, நான் தவறுன்னு சொல்ல. முதலில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கிறோம், சரிங்களா? அதில் இருக்கிற குளறுபடி எப்படி நாம் மதிக்கிறோமோ அதே போல அதில் இருக்கிற குளறுபடிகளையும் சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை ஒரு எனக்கு வழக்கறிஞராக இல்லை, நாம் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு. நீங்கள் இப்படி ஒரு குளறுபடியான தீர்ப்பை நீங்கள் எந்த தீர்ப்பிலும் நீங்க பார்க்கவே முடியாது. இதற்கு உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்ற தீர்ப்பிலேயோ ஒரு உதாரணம் இப்படி கால்குலேஷன் தவறில் இருக்கிற ஒரு தீர்ப்பை நீங்கள் உதாரணம் காட்ட முடியும். நான் தேடி பார்த்துட்டு தான் இந்த வார்த்தையை சொல்றேன். 22ஆம் தேதி நடக்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உடனடியாக பதவி ஏற்பு தொடர்பாக பேசுவாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அடுத்தாப்புல வரும், அல்லது அவங்களுடைய செயல் திட்டத்தை அதுல சொல்லுவாங்களா? நிச்சயமாக சட்டமன்ற கூட்டத்தோட கட்சி உறுப்பினர் கூட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் கூட்டம் நடந்து முடிந்தவுடன் நான் ஏற்கனவே சொன்னது போல அம்மா ஒரு சரியான முடிவு எடுத்து சரியான நேரத்தை தேர்ந்தெடுத்து தான் அதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருப்பாங்க. அதனால் நிச்சயமாக உடனடியாக அடுத்த நாள் பதவி ஏற்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இனிமேல் காலதாமதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்ட பிறகு இன்றைக்கு ஒரு தன்னுடைய மக்கள் தந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ளுவார்கள். அதற்கு எந்த சட்ட தடையும் இல்லை. மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஜெயராஜ் சொன்னது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவர் ஒரு சராசரி மனிதனாக சொல்லிட்டு இருந்தாருன்னா பரவாயில்ல, ஆனால் ஒரு வழக்கறிஞராக இருந்து அவர் குறைபாடு, இந்த தீர்ப்பில் குறைபாடு இருக்குன்னு சொல்கிறாரு. இது குறைபாடு இருக்குன்னு அவர் சொல்ல வேண்டிய இடம் உச்சநீதிமன்றம். நான் முடிச்சிடறேன், நேரம் குறைவாயிரும். ரெண்டாவது, நாங்க ஏற்கனவே சட்டமன்றத்துல எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், அதாவது எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் என்னென்ன சிக்கல் வரும் அப்படிங்கறத இப்ப நீங்க சொல்ற அந்த ஒரு நொடியில உணர முடியுது. என் நேரம் போயிடும் அப்படின்னு சொல்றீங்களே, குறுக்கீட்டுக்கு அமைச்சர்கள் குறுக்கீடு அவங்களுடைய நேரத்தை பறிக்கிறத இல்ல. அமைச்சர்கள் குறுக்கீடுன்னா அவங்க அமைச்சர்கள் விளக்கம் தர வேண்டிய கடமையில் இருக்காங்க. அதே மாதிரி நானுங்க அந்த நிலையில பதில் சொல்ல வேண்டிய அவர் ஏன்னா அதாவது ஒரு தவறான கருத்தை பதிய வைக்க முயற்சி பண்ணாரு. அது நீதித்துறைக்கும் ஒரு சரியான பார்வை இல்லாமல் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும். அதனால தான், அதாவது இன்றைக்கு அவர் சொன்னார், நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல இன்றைக்கு அந்த தீர்ப்பு தான், அதில் எந்த மாற்றமும் நான் முடிச்சிடுறேன். இன்னும் சொல்ல போனால் அந்த தீர்ப்பை தந்த நீதியரசர் குமாரசாமி அவர்கள் கூட நினைத்தால் கூட அதில் மாற்றம் செய்ய முடியாது. அது தீர்ப்பு தான். இதை மேல்முறையீட்டுக்கு உரிய வழக்கா இல்லையான்றது ஏற்றுக்கொள்ள வேண்டியதான், நிராகரிக்கிற உரிமையும் உச்சநீதிமன்றத்துக்கு உண்டு. உச்சநீதிமன்றம் தான் அதை முடிவு செய்யணும். இதில் இந்த தீர்ப்பில் மாற்றம் செய்யணுன்னாலோ அல்லது மறு விசாரணையோ அவங்க தான் முடிவு செய்ய முடியும். இதை தவிர வேறு யாருமே செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கு இந்த நீதிமன்ற தீர்ப்பை விமர்சனம் செய்கின்ற அல்லது பத்திரிகைகளும் ஊடகங்களும் அரசியல் கட்சியினரும் விமர்சிக்கின்ற நிலையை உருவாக்கியது ஆச்சாரியா என்ற பகிரங்கமான குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்புகிறேன். காரணம், அவருடைய பணி என்பது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கர்நாடக நீதிமன்றத்தில் கர்நாடக அரசாங்கத்திற்கு 50 பக்க அறிக்கை தாக்கல் செய்வதற்கு மட்டும்தான் அரசாங்கத்திற்கு தரப்பட்டது. அந்த பணியை நிறைவேற்றுவதற்காக கர்நாடக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர். அந்த பணியில் அவர் ஒழுங்காக செய்யவில்லை. அங்க கேட்டு வாங்கின 50 பக்க அறிக்கையை கூட தாக்கல் பண்ணாம 18 பக்க அறிக்கையை தாக்கல் பண்ணார். அவருக்கு எனக்கு நேரம் இல்லைன்னா அந்த பணிக்கு அவர் நான் போறேன்னு சொல்லியிருக்க கூடாது, அதை ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது. ஆக ஏற்றுக்கொண்டு விட்டு இன்றைக்கு அதை எல்லாம் இது பண்ணி விட்டு இன்னைக்கு அந்த அறிக்கையை அதில் ஏதாவது இவர் சொல்லக்கூடிய அந்த கணக்கில் வேறுபாடு இருந்ததுன்னா, இது ஏற்கனவே குன்கா தீர்ப்புலையும் இருக்கு அந்த வேறுபாடு, அந்த வகையான வேறுபாடு. அப்படி இருந்தால் கூட அதை சொல்லியிருக்க வேண்டிய இடம் அந்த நீதிமன்றத்தினுடைய, இது மாதிரி ஒரு நீதிமன்றத்தில் நடந்திருக்குன்னா அந்த நீதிமன்றத்தில் தான் சொல்லி அங்கதான் அதுக்கு தீர்வு காணணும். ஆனால் அதை இருங்க நான் முடிச்சிடறேன். ஆனால் இதை
வெளிப்படையாக பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் இது ஒரு தவறான தீர்ப்பு என்ற தோற்றத்தை உருவாக்குகின்ற வகையிலும் நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கின்ற உணர்வை அரசியல் கட்சிகளிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் ஏற்படுத்துகின்ற வகையிலும் ஆச்சாரியா இதை பயன்படுத்தி இருக்கிறார். ஆக அவர் உள்நோக்கம் என்பது அவர் யாருக்காக இந்த வழக்கை இவ்வளவு நாள் நடத்தினார், இந்த வழக்கில் எதற்கு அக்கறை காட்டினார், அவர் இந்த குற்றம் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் அந்த டிஏவிசி அந்த வழக்கை தொடுத்தது, அந்த வழக்கை தொடுத்தவர்களுக்காக வழக்காடவில்லை, அவர் வேறு யாரோ அவரை நிர்பந்தித்து இருக்கிறார்கள், யாருக்காகவோ அவர் பணியாற்றி இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகள் தெரிகிறது. ஆக ஆச்சாரியா என்பவர் இன்றைக்கு அவருடைய கடந்த அந்த வழக்கை எப்படி அவர் தன் விருப்பப்படி அல்லது தான் விரும்புகின்றவர்கள் சொற்படி நடத்தினார் என்பதற்கு இது எடுத்துக்காட்டு. இன்றைய நிலையில் இந்த வழக்குக்கு இந்த வழக்கை ஒரே ஒரு நிமிஷம், இந்த வழக்கை பற்றி அவர் ஒரு வழக்கறிஞராக கருத்து சொல்வதை தவிர வேறு எந்த சட்ட ரீதியான அந்த வழக்குக்கு உரிய தொடர்பும் அவருக்கு இல்லை. ஆச்சாரியா கருத்து சொல்றாரு. ஆனா இப்ப பரிந்துரை செய்திருக்காரு அரசுக்கு, கர்நாடக அரசுக்கு மேல்முறையீடு செய்வதற்கான அனைத்து அம்சங்களும் இந்த தீர்ப்புக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி. இது கர்நாடக அரசு, நீங்க வழக்கறிஞர்ங்கிறதுனால கேட்கிறேன், கர்நாடக அரசு நேரடியாக போயிடணுமா இல்ல டிவிஏசி தமிழ்நாடு அதற்கு அனுமதி வாங்கணும்? இல்லை, தேவையில்லை, அனுமதி தேவையில்லை. அவர் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நீங்கள் வழக்கமான நடைமுறையில் ஈடுபடுகிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிடையாது. இன்னொன்று, அந்த 50 பக்க அறிக்கைக்காக மட்டும் நியமிக்கப்பட்டவர் என்று அண்ணன் சொன்னாங்க, அது தவறு. அவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவருக்கு நியமன ஆர்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் வந்திருக்கு. இன்னும் கேட்டிங்கன்னா 18 பக்கம் தாக்கல் செய்வதும் அவருடைய உரிமை, 50 பக்கம் ஏன் தாக்கல் செய்யவில்லை என்று குற்றவாளி தரப்பு கேட்கக்கூடாது. இதுதான் விந்தை, இதில் இருக்கிற விந்தையே இதுதான். யார் எனக்கு எதிராக வாதாட வேண்டும் என்று தீர்மானிக்கிறேன், நீங்கள் ஏன் தீர்மானிக்கிறீர்கள்? அதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த நீதிபதி தான் எங்களுக்கு தீர்ப்பு வழங்கணும், இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் எங்களுக்காக. இன்னொன்று, ஆச்சாரியா அவருடைய கடமை செய்திருக்கிறார். பப்ளிக்ல பேட்டி கொடுக்கிறாருன்னா ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீதிமன்றத்தில் இன்றைக்கு வாதாடி விட்டு வெளியே அவர் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு தான் இருக்கிறது, நீங்களும் நானும் சொல்ல முடியாது. இன்னொன்று, பவானி சிங் ஜெயலலிதா தண்டனை குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிற அந்த நிமிடத்தில் பவானி சிங் வெளியில அதை அறிவித்தது பவானி சிங் தான். அப்பொழுது ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டருடைய கடமையை தான் அவர் செய்றார். இன்னொன்னு, எல்லாரும் சொன்னதற்கு பிறகு ஊடகங்கள் தான் போய் ஆச்சாரியாவை கேட்கிறது. ஆச்சாரியா தானா சூமோட்டோவாக ஒரு பிரஸ் மீட்டை கூட்டி இதை சொல்லல, அவரா போய் பிரஸ் கிட்ட சொல்லல. இன்னொன்னு, அவருடைய கருத்து இது, அவர் யாருக்காக செயல்பட்டார், இவருக்காக செயல்பட்டார், நீதிக்காக செயல்பட்டார், நேர்மைக்காக செயல்பட்டார், இன்றைக்கும் செயல்படுகிறார், அவ்வளவுதான் எங்களுடைய பார்வை. அது நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அதிமுக தரப்புல இருந்து எந்த விதமான அசைவும் இல்லையே இது தொடர்பாக அப்படிங்கிற உணர்வுல இருந்து தான் நிகழ்ச்சியை இந்த விவாதத்தை ஆரம்பிச்சோம். ஆனா நடந்து கொண்டிருக்கும் போதே 22ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி செய்தி வந்துருச்சு. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.